வணக்கம். நீங்க கேட்டிருந்த கார்லி அப்ளையன்சஸ் தணிக்கை பத்தின ஆவணங்கள அலசி ஆராயற இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்மிட்ட இப்போ என்ன இருக்குன்னா, அந்த கம்பெனியோட தணிக்கை சூப்பர்வைசரோட சில குறிப்புகள், அப்புறம் ஃபினான்ஸ் டைரக்டரோட நடந்த மீட்டிங் விவரங்கள். ம் ஆகஸ்ட் 20X5ல முடியற அவங்க ஃபினான்ஷியல் வருஷ தணிக்கைய எப்படி பிளான் பண்றது, என்னென்ன முக்கிய சிக்கல்கள் இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த தகவல்களுக்குள்ள ஆழமா போய் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை புரிய வைக்கிறது தான் எங்க நோக்கம். ஆமா, இந்த கோர்லி அப்ளையன்சஸ் விஷயம் மேலோட்டமா பார்த்தா ஒரு சாதாரண தணிக்கை மாதிரி தான் தோணும். ஆனா, கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும்போது சில சுவாரஸ்யமான, அதே சமயம் சவாலான விஷயங்களும் இருக்கு. குறிப்பா, ஒரு தணிக்கையை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன அடிப்படை விதிகள் இருக்கு? அதாவது ப்ரீ கண்டிஷன்ஸ் என்ன? இந்த கம்பெனில என்ன மாதிரி தப்பு கணக்குகள் நடக்க வாய்ப்பு இருக்கு? அந்த ஆடிட் ரிஸ்க்ஸ் என்ன? முக்கியமா தணிக்கையாளர் எப்படி ஒரு சந்தேக கண்ணோட, அதாவது ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசமோட எல்லாத்தையும் பார்க்கணும்னு நாம அலச போறோம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கோர்லி அப்ளையன்சஸ் என்ன பண்றாங்கன்னு சட்டுன்னு பார்த்துடலாம். இவங்க நாடு முழுக்க 20 கடைகள் வச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின்னு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் விக்கிறாங்க. டைரக்டா மக்களுக்கும் சேல் பண்றாங்க. சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ்க்கும் மொத்தமா சப்ளை பண்றாங்க. இந்த வருஷம் அவங்க வருமானம் சுமார் 12.2 மில்லியன் வரும்னு ஒரு கணிப்பு. சொத்து மதிப்பு பார்த்தா 6.8 மில்லியன். லாபம் வரிக்கு முன்னாடி 2.8 மில்லியன் இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆகஸ்ட் 31 தான் அவங்க ஃபைனான்ஷியல் இயர் எண்ட். இதுதான் பேசிக் இன்ஃபோ. இப்போ தணிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில கட்டாய நிபந்தனைகள் இருக்கு. சர்வதேச தணிக்கை விதிகள், அதாவது ISI 210 என்ன சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனியோட கணக்க தணிக்கை செய்யறதுக்கு முன்னாடி தணிக்கையாளர் ஒரு 2 முக்கியமான விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒன்னு, அந்த கம்பெனி கணக்கு வழக்கு எழுதுறதுக்கு பயன்படுத்துற முறை, அவங்களோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க், உதாரணத்துக்கு IFRSன்னு வச்சுக்கோங்க, அதை ஏத்துக்கக்கூடியதா இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் சில அடிப்படை பொறுப்புகளை ஏத்துக்கிறாங்களான்னு பார்க்கணும். அது என்னென்னா, ஒன்று, நிதிநிலை அறிக்கைகளை அந்த விதிமுறைப்படி சரியா தயாரிக்கிறது அவங்க பொறுப்பு. 2, கம்பெனி கணக்குல பெரிய தப்போ மோசடியோ நடந்துடாம பார்த்துக்க தேவையான இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை சரியா வச்சிருக்கிறது அவங்க பொறுப்பு. 3, தணிக்கை செய்ய தேவையான எல்லா தகவல்களையும் டாக்குமெண்ட்ஸையும் ஸ்டாஃப் கிட்ட பேசுறதுக்கான அனுமதியும் தணிக்கையாளருக்கு கொடுக்கணும். இதுக்கு அவங்க எழுத்துப்பூர்வமா ஒப்புதல் தரணும். ஓஹோ, அப்போ மேனேஜ்மெண்ட் இப்படி ஆமா இதெல்லாம் எங்க பொறுப்பு தான், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தரும்னு எழுத்துல குடுக்கலனா தணிக்கையாளர் வேலைய ஆரம்பிக்கவே முடியாதா? ஆமா, கரெக்ட். அந்த அக்ரிமெண்ட் இல்லாம எப்படி தணிக்கையாளர் வேலையை ஆரம்பிக்க முடியும்? ஏன்னா அவங்க கொடுக்கிற தகவலை நம்பித்தானே தணிக்கை நடக்குது. இந்த அடிப்படை ஒப்பந்தம் ரொம்ப முக்கியம். சரி சரி. சரி, இப்போ கோர்லி அப்ளையன்சஸ்ல என்னென்ன இடர்பாடுகள், அதாவது ரிஸ்க்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இங்க தான் தணிக்கையாளரோட உண்மையான வேலை ஆரம்பிக்குது. ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிக்கணும். எங்கெல்லாம் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, குறிப்புகளை பார்க்கும்போது முதல் விஷயமே கொஞ்சம் நெருடலா இருக்கு. உத்தரவாதத்துக்கான ஒதுக்கீடு குறைப்பு, ரெடியூஸ்ட் வாரண்டி ப்ரொவிஷன். இவங்க விக்கிற பொருளுக்கு 6 மாசம் வாரண்டி கொடுக்கறாங்க. அந்த டைம்ல ரிப்பேர் ஆனா இவங்க செலவுல சரி செஞ்சு தரணும். இதுக்காக ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வைப்பாங்க. அதான் ப்ரொவிஷன். ஆனா இந்த வருஷம் அந்த ஒதுக்கீட்டா குறைச்சிட்டாங்களாம். ஏன் கேட்டா, நாங்க விக்கிற பொருள் செம குவாலிட்டி, அதனால அதிக ரிப்பேர் வராதுன்னு சொல்றாங்களாம். ஆனா விஷயம் என்னன்னா, இவங்க பொருளை தயாரிக்கல, வாங்கி தான் விக்கிறாங்க. இதுதான் முதல் ரெட் ஃபிளாக். மேனேஜ்மெண்ட் சொல்ற நம்பிக்கையை மட்டும் வச்சு எப்படி ஒதுக்கீடு குறைக்க முடியும்? அவங்க பொருளை தயாரிக்காத போது தரம் பத்தின அவங்க கருத்து ஒரு அனுமானம் தானே. ஒருவேளை அவங்க நினைக்கிற மாதிரி இல்லாம ரிப்பேர் அதிகமா வந்தா என்ன ஆகும்? அந்த ஒதுக்குன பணம் பத்தாது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல செலவுகளும் கம்பெனி கொடுக்க வேண்டிய பொறுப்புகளும், அதாவது லைபிலிட்டிஸும் குறைவா காட்டப்பட்டிருக்கும். அண்டர்ஸ்டேட்டட் ஆயிடும். அப்போ லாபம் அதிகமா தெரியும். அதேதான். இது லாபத்தை செயற்கையை அதிகமா காட்டுறதுக்கான ஒரு வழியா கூட இருக்கலாம். தணிக்கையாளர் என்ன பண்ணணும்? மேனேஜ்மெண்ட் எப்படி இந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு கேள்வி கேட்கணும். போன வருஷம் எவ்வளோ வாரண்டி செலவாச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு டேட்டாவை பார்க்கணும். வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர வாரண்டி கோரிக்கைகளையும் ட்ராக் பண்ணணும். அவங்க அனுமானம் சரிதானான்னு இண்டிபெண்டா அசஸ் பண்ணணும். சரி. அடுத்ததா, பயணத்தில் இருக்கும் சரக்குகள், குட்ஸ் இன் டிரான்சிட் பத்தி ஒரு பாயிண்ட் இருக்கு. இவங்களோட மெயின் சப்ளையர் ஆசியால இருக்காரு. அங்கிருந்து ஷிப்ல சரக்கு வர 1 மாசம் ஆகுமாம். கான்ட்ராக்ட் படி சப்ளையர் சரக்க ஷிப்ல ஏத்தின உடனேயே அந்த சரக்கு கோர்லி கம்பெனிக்கு சொந்தமாயிடுது டெக்னிக்கலா. இதனால என்ன பிரச்சனை வரும்னா, வருஷ கடைசி நாள் ஆகஸ்ட் 31 அன்னைக்கு சில சரக்கு இன்னும் கடல்ல ஷிப்ல வந்துட்டு இருக்கும். அது இவங்க குடோனுக்கு வந்திருக்காது. ஆனா கான்ட்ராக்ட் படி அது இவங்களோட ஸ்டாக்.
அதை இவங்க கணக்குல சரியா சேர்த்திருக்காங்களா இல்ல இன்னும் கைக்கு வரலேன்னு விட்டுட்டாங்களா? அப்படி விட்டிருந்தா 2 தப்பு நடக்கும். ஒன்னு, ஸ்டாக் இன்வென்ட்ரி கணக்குல குறைவா இருக்கும். 2வது, அந்த சரக்குக்கான பணத்தை சப்ளையருக்கு கொடுக்கணுங்கிற கடனும், அதாவது ட்ரேட் பேயபிள்ஸும் கணக்குல வராம போயிருக்கும். இதுவும் லாபத்தை தப்பா காட்ட வழிவகுக்கும். அப்ப இங்கேயும் அண்டர் ஸ்டேட்மெண்ட். ஆமா, இன்வென்ட்ரியும் சரி பேபிள்ஸும் சரி அண்டர்ஸ்டேட்டடாக வாய்ப்பு இருக்கு. தணிக்கையாளர் என்ன பண்ணணும்னா, வருஷ கடைசி நேரத்துல வந்த சரக்குகள், வராத சரக்குகள் பத்தின டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ், இன்வாய்ஸ், இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்க்கணும். எல்லாம் சரியா அந்த வருஷ கணக்குல வந்திருக்கான்னு உறுதிப்படுத்தணும். இதைத்தான் கட் ஆஃப் டெஸ்டிங்னு சொல்லுவோம். இந்த வருஷ கணக்க அடுத்த வருஷ கணக்குல இருந்து கரெக்டா பிரிக்கிறாங்களான்னு பார்க்கறது. சரி, அடுத்த ரிஸ்க் இன்வென்ட்ரி கவுண்ட். இவங்களுக்கு ஒரு பெரிய சென்ட்ரல் குடோன் இருக்கு. அது போக 20 பிரான்ச் இருக்கு. ஆகஸ்ட் 31 அன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஸ்டாக் என்றாங்க. ஆனா நம்ம ஆடிட் டீமால எல்லா 20 பிரான்ச்சுக்கும் ஒரே நாள்ல போக முடியாதே. இது ஒரு பிராக்டிக்கல் பிரச்சனை தான். தணிக்கையாளர் எல்லா இடத்துக்கும் போக முடியலன்னா, அவங்க போகாத இடங்கள்ல ஸ்டாக் சரியா எண்ணப்பட்டதா? அங்க இருக்கிற சரக்கு உண்மையிலேயே இருக்கா? அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் எதுவும் விடுபடாம எண்ணப்பட்டதா? கம்ப்ளீட்னஸ், இது எல்லாம் எப்படி முழுசா நம்புறது? இங்க கண்டறிதல் இடர்பாடு, டிடெக்ஷன் ரிஸ்க் அதிகமாகுது. அதாவது தப்பு நடந்திருந்தா அதை கண்டுபிடிக்காம மிஸ் பண்ணிடுறதுக்கான சான்ஸ். அப்போ என்ன செய்வாங்க? ஆடிட் டீம் என்ன பண்ணணும்னா, ரொம்ப வேல்யூ அதிகமா இருக்கிற ஸ்டாக் இருக்கிற இடங்கள், போன வருஷங்கள்ல பிரச்சனை இருந்த இடங்கள்னு பார்த்து முக்கியத்துவம் கொடுத்து சில இடங்களை செலக்ட் பண்ணி நேர்ல போவாங்க. மற்ற இடங்கள்ல கம்பெனி எப்படி ஸ்டாக் எண்ணுறாங்க, அவங்க கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குன்னு விசாரிப்பாங்க. அவங்க கவுண்ட் பண்ண ரிசல்ட்ஸை வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க. ஏதாவது பெரிய வித்தியாசம் இருந்தா அதை பத்தி மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்பாங்க. அடுத்து பண வசூலிக்கிறதுல, அதாவது ரிசீவபிள்ஸ்ல ஒரு சிக்கல். கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ற ஆவரேஜ் டேஸ் 42 நாள்ல இருந்து 55 நாளா அதிகமாயிருக்காங்க கடந்த 6 மாசத்துல. இதுக்கு அர்த்தம் பணம் வர லேட் ஆகுது. ஆனா ஃபினான்ஸ் டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, பணம் வராம போகாது, அதனால இதுக்காக தனியா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ், அலவன்ஸ் ஃபார் கிரெடிட் லாசஸ் ஏதும் கூட்ட தேவையில்ல அப்படிங்கிறாரு. கிரெடிட் கண்ட்ரோலரும் இது இண்டஸ்ட்ரியில இப்போ காமன் தான் சொல்றாராம். இங்க ஒரு முரண்பாடு பாருங்க. பணம் வர்றது லேட் ஆகுதுன்னா அதுல சிலது வராமலே போக சான்ஸ் அதிகமாகுதுன்னு தான் அர்த்தம். ஆனா ஃபினான்ஸ் டைரக்டர் அதை ஏற்றுக்க மறுக்கிறாரு. ஒருவேளை அவர் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கலாம், இல்ல லாபம் குறைஞ்சிடுமேனு ஒதுக்கிட்டு அதிகரிக்காம இருக்கலாம். இதனால கம்பெனிக்கு வர வேண்டிய பணம் ரிசீவபிள்ஸ் கணக்குல அதிகமா காட்டப்படலாம். ஓவர் ஸ்டேட்டடாக வாய்ப்பு இருக்கு. அந்த ப்ரொவிஷன் அண்டர் ஸ்டேட்டடாகவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ தணிக்கையாளர் என்ன செய்யணும்? ஃபினான்ஸ் டைரக்டர் சொல்றதை அப்படியே ஏத்துக்க கூடாது. அவங்க எப்படி வராத கடன்களை கணக்கிடுறாங்கன்னு டெஸ்ட் பண்ணணும். ஏஜ்ட் ரிசீவபிள் லிஸ்ட்டை வாங்கி ரொம்ப நாளா பணம் தராதவங்க யாரு, எவ்வளவு தொகைன்னு பார்க்கணும். வருஷம் முடிஞ்ச பிறகு யார் யார் பணம் கொடுத்துருக்காங்கன்னு சப்சிக்வெண்ட் ரெசிப்ஸை செக் பண்ணணும். ஃபினான்ஸ் டைரக்டரோட இந்த ப்ரொவிஷன் போதுமா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணணும். அடடே, இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. பணம் கொடுக்க வேண்டிய கணக்குல மோசடி, பேயபிள்ஸ் ஃப்ராடு. போன ஜூன் மாசம் பேமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு சூப்பர்வைசர் போலியா ஒரு சப்ளையர் பேரை உருவாக்கி கம்பெனி பணத்தை திருடிட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு. அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். அந்த திருடின பணத்தை செலவு கணக்குல போட்டுட்டாங்களாம். இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஒரு ஃப்ராட் நடந்திருக்குன்னா அது சும்மா விட முடியாது. நிறைய கேள்விகள் வரும். முதல்ல திருடின மொத்த பணத்தையும் சரியா கண்டுபிடிச்சு கணக்க சரி பண்ணிட்டாங்களா? 2வது, அந்த ஆளு வேற ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணிட்டு போயிருக்காரா? அது இன்னும் கண்டுபிடிக்கப்படாம இருக்கா? 3வது, ரொம்ப முக்கியமா, இந்த மோசடி எப்படி நடக்க முடிஞ்சது? கம்பெனியோட உள் கட்டுப்பாடுகள், இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் சரியில்லைன்னு இது அப்பட்டமா காட்டுது. ஒரு இடத்துல கண்ட்ரோல் வீக்கா இருந்தா வேற இடத்துலயும் இருக்கலாம். ஆமா, அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். தணிக்கையாளர் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மோசடி பத்தி முழு விவரங்களையும் கேட்கணும். இதுக்காக அக்கவுண்ட்ஸ்ல வேற ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையான்னு பார்க்கணும். இனிமே இது மாதிரி நடக்காம இருக்க என்ன புது கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பேயபிள் சம்பந்தப்பட்ட டெஸ்டிங்கை இன்னும் அதிகமா, இன்னும் ஆழமா பண்ணணும். இங்கதான் அந்த ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் ரொம்ப முக்கியம். அந்த மோசடியோட தொடர்ச்சியா இன்னொரு சிக்கலும் வந்திருக்கு. முழுமை அடையாத கொள்முதல் அண்ட் கொடுக்க வேண்டிய கணக்குகள், இன்கம்ப்ளீட் பர்ச்சேசஸ் அண்ட் பேயபிள்ஸ். அந்த சூப்பர்வைசர் போனதுல இருந்து பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்லாம் சரியா சப்ளையர் அக்கவுண்ட்ல ஏத்தப்படலையாம். ஏகப்பட்ட பில் பெண்டிங்ல இருக்கு. வருஷ கடைசிக்குள்ள முடிக்க முடியாதான். இது டைரக்டா கணக்க பாதிக்கும். இன்வாய்ஸ்லாம் சரியா ரெக்கார்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்? இந்த வருஷம் வாங்கின பொருளோட செலவும், அதாவது பர்ச்சேசஸ், அதுக்கு கொடுக்க வேண்டிய கடனும், ட்ரேட் பேயபிள்ஸ், ரெண்டுமே கணக்குல வராம போயிடும், அண்டர்ஸ்டேட்டட் ஆயிடும்.
அப்போ மறுபடியும் லாபம் அதிகமா தெரியும். ஆமா, செலவு குறைவா தெரியும், லாபம் அதிகமா தெரியும். தணிக்கையாளர் வருஷ கடைசியில ரெக்கார்ட் ஆகாம இருக்கிற இன்வாய்ஸ்களை எல்லாம் பார்க்கணும். அதுல எதெல்லாம் இந்த வருஷத்தோட செலவுன்னு கண்டுபிடிச்சு அதை சரியா அக்ரூவல் மூலமா கணக்குல கொண்டு வர சொல்லணும். இல்லாட்டி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். அடுத்ததா மூலதனமாக்கப்பட்ட பயிற்சி செலவுகள், கேபிட்டலைஸ்டு ட்ரெய்னிங் காஸ்ட்ஸ். கம்பெனி கிட்டத்தட்ட 0.9 மில்லியனுக்கு ஒரு புது ஆட்டோமேட்டட் டிஸ்பேட்ச் சிஸ்டம் வாங்கியிருக்காங்க. இந்த மொத்த செலவையும் சொத்து கணக்குல ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்விப்மெண்ட், அதாவது பிபிஇல காட்டியிருக்காங்க. ஆனா அந்த 0.9 மில்லியன்ல 0.1 மில்லியன் ஸ்டாஃபுக்கு அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ண கொடுத்த ட்ரெய்னிங் செலவாம். இங்க அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் IAS 16 படி இது தப்பு. ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அசெட் வாங்குற விலை, அது இன்ஸ்டால் பண்ற செலவு மாதிரி அந்த அசெட்டை யூஸ் பண்ற கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு நேரடியா தேவைப்படுற செலவுகளை மட்டும்தான் கேபிட்டலைஸ் பண்ணணும். அதாவது சொத்தோட மதிப்புல சேர்க்கணும். ஸ்டாஃப் ட்ரைனிங் செலவுங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். அதை லாப நட்ட கணக்கில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கவுண்ட்ல தான் செலவா காட்டணும். இவங்க அதை பிபிஇல சேர்த்ததால சொத்து மதிப்பும் சரி, லாபமும் சரி 0.1 மில்லியன் அதிகமா இருக்கு. ஓஹோ, அப்போ இதையும் சரி பண்ண சொல்லணும். ஆமா, தணிக்கையாளர் ஃபினான்ஸ் டைரக்டர் கிட்ட பேசி இந்த தப்ப திருத்தச் சொல்லணும். அந்த ட்ரைனிங் செலவை P&Lக்கு மாத்தணும். கடைசியா ஒரு முக்கியமான, கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி ஒரு ரிஸ்க், வங்கி ஓவர்டிராஃப்ட் புதுப்பித்தல் தொடர் செயல்பாடு பற்றிய கவலை. ரினியூவல் ஆஃப் ஓவர்டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கோயிங் கன்சர்ன். இந்த புது சிஸ்டம் வாங்கின செலவு, அப்புறம் கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் வர லேட் ஆகுறது, இதெல்லாம் சேர்ந்து கம்பெனியோட கேஷ் ஃப்ளோவை பாதிச்சிருக்கு. அவங்க பேங்க் ஓவர்டிராஃப்ட் வசதியை ரொம்ப ஜாஸ்தியா யூஸ் பண்ணிருக்காங்க. ஜூன் மாசம் அவங்களுக்கு லிமிட் 0.7 மில்லியன் அதையும் தாண்டிட்டாங்களாம். இதனால பேங்க் கொஞ்சம் கவலையாயிட்டாங்க. நவம்பர் மாசம்தான் இந்த ஓவர்டிராஃப்ட் வசதியை அடுத்த வருஷத்துக்கு ரினியூ பண்றதா வேண்டாமான்னு பேங்க் முடிவு பண்ணுமா. ஆனா ஆடிட் ரிப்போர்ட்டை அக்டோபர்லயே சைன் பண்ணணும். கம்பெனி இந்த ஓவர்டிராஃப்ட ரொம்ப நம்பியிருக்கு. இதுதான் இருக்கிறதுலே பெரிய ரிஸ்க்னு சொல்லலாம். இது நேரடியா கம்பெனியோட தொடர் செயல்பாடு, அதாவது கோயிங் கன்சர்ன் பத்தின கேள்வி எழுப்புது. சிம்பிளா சொன்னா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த கம்பெனி தொடர்ந்து இயங்க முடியுமா, இல்ல இழுத்து மூட வேண்டிய நிலை வருமாங்கிற கேள்விதான். பேங்க் நவம்பர்ல இனி ஓவர் டிராஃப்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டா கம்பெனிக்கு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும். அக்டோபர்ல ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கும்போது இந்த நிச்சயமற்ற நிலை, அதாவது மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்கும். இந்த பெரிய ஆபத்தை பத்தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல சரியா வெளிப்படையா சொல்லாம போறதுக்கான ரிஸ்க் இருக்கு. அப்போ தணிக்கையாளர் என்ன செய்யணும்? தணிக்கையாளர் ரொம்ப தீவிரமா இதை விசாரிக்கணும். ஒருவேளை பேங்க் சப்போர்ட் பண்ணலன்னா என்ன பிளான் B இருக்குன்னு ஃபினான்ஸ் டைரக்டர் கிட்ட கேட்கணும். கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்ட்டை ரொம்ப கவனமா ரிவ்யூ பண்ணணும். இந்த நிச்சயமற்ற நிலை பற்றி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தெளிவா டிஸ்க்ளோஷர் இருக்கான்னு பார்க்கணும். தேவைப்பட்டா ஆடிட் ரிப்போர்ட்லயே இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கும். இது ரொம்ப சீரியஸான மேட்டர். ஆக பல பிரச்சனைகள் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்க மாதிரி தெரியுது. கேஷ் கலெக்ஷன் லேட் ஆகுது, புது சிஸ்டத்துக்கு செலவு பண்ணிட்டாங்க, அதனால ஓவர் டிராஃப்ட் பிரச்சனை, கூடவே ஒரு மோசடி, அக்கவுண்ட்ஸ்ல தப்பு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் நீங்க முதல்ல சொன்ன அந்த தொழில்முறை ஐயப்பாடு, ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் ரொம்ப முக்கியமா இருக்கும் போல. அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அது சும்மா சந்தேகப்படுறது தானா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இது வெறும் சந்தேகப்படுறது மட்டும் இல்ல. ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை இதை ஒரு மனப்பான்மை, ஒரு ஆட்டிடியூடுன்னே சொல்லுது. அது என்னன்னா, 1 கேள்வி கேட்கும் மனநிலை, குவெஸ்டனிங் மைண்ட். மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏத்துக்காம, இது ஏன் இப்படி, இதுக்கு என்ன ஆதாரம், வேற மாதிரி இருக்க வாய்ப்பில்லையான்னு கேள்வி கேட்கறது. 2 விழிப்புணர்வு, பீயிங் அலர்ட். தப்போ மோசடியோ நடக்க எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரேடார் மாதிரி மனசுக்குள்ள ஓடிக்கே இருக்கணும். உதாரணமா, லாபத்தை அதிகமா காட்ட வேண்டிய பிரஷர் இருந்தா எங்கெல்லாம் கணக்கா மாத்த வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கணும். 3 ஆதாரங்களை விமர்சன ரீதியாக மதிப்பிடுதல், கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் எவிடன்ஸ். கிடைக்கிற ஆதாரங்கள் போதுமானதா, நம்பகமானதா, அது மேனேஜ்மெண்ட் சொல்றது உண்மையிலேயே சப்போர்ட் பண்ணுதான்னு பாக்குறது. ஒரு ஆதாரம் இன்னொன்னுக்கு முரணா இருந்தா ஏன் அப்படி இருக்குன்னு தோண்டி துருவி பாக்குறது. ஓகே, இப்போ கோர்லி விஷயத்துல இது எங்கெல்லாம் தேவைப்படும்? உதாரணத்துக்கு அந்த வாரண்டி ஒதுக்கீட்டை குறைச்சது, பொருள் தரம் அதிகம்னு அவங்க சொன்னா தணிக்கையாளர் ஏன் அதை சந்தேகிக்கணும்? உண்மையாவே தரம் அதிகமா இருக்கலாமே. இருக்கலாம். ஆனா தணிக்கையாளர் இருக்கலாம்னு நினைக்க கூடாது, அதுக்கு ஆதாரம் தேடணும். இங்க ஐயாப்பாடி ஏன் தேவைன்னா, 1 நிதி அழுத்தம், ஃபினான்ஷியல் பிரஷர், ஓவர் டிராஃப்ட் பிரச்சனை இருக்கு, பேங்க் பிரஷர் இருக்கு. இந்த டைம்ல லாபத்தை நல்லபடியா காட்ட வேண்டிய கட்டாயம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கலாம்.
செலவுகளை வாரண்டி மாதிரி குறைச்சு காட்டினா லாபம் அதிகமாகும். இந்த சூழல் அவங்கள ஒருதலைப்பட்சமா பயஸ்டா யோசிக்க வைக்கலாம். சரி. 2. நடந்த மோசடி, ஃப்ராடு. ஒரு மோசடி நடந்திருக்குங்கிறதே கம்பெனியோட கண்ட்ரோல்ஸ் வீக்னு காட்டுது. இது மேனேஜ்மெண்ட்டோட நேர்மை பத்தியோ அவங்க சொல்ற மற்ற விஷயங்களை பத்தியோ கூட ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இது ஒண்ணு மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது மறைஞ்சிருக்கான்னு தணிக்கையாளர் யோசிக்கணும். கரெக்ட். 3. முரண்பாடுகள். பணம் வசூல் லேட் ஆகுது, ஆனா ப்ரொவிஷன் கூட்ட மாட்டேங்கிறாங்க. பொருள் வாங்கி விற்கிறாங்க, ஆனா குவாலிட்டியை காரணம் காட்டி வாரண்டி ப்ரொவிஷனை குறைக்கிறாங்க. இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கும்போது தணிக்கையாளர் இன்னும் அலர்ட்டா இருந்து இன்னும் ஆழமா கேள்வி கேட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும். புரியுது. அப்போ கோர்லி அப்ளையன்சஸ் தணிக்கையை திட்டமிடும்போது தணிக்கையாளர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாரண்டி ஒதுக்கீடு குறைப்பு, ஷிப்ல வர சரக்கு கணக்கு, எல்லா பிரான்ச்லயும் ஸ்டாக் பார்க்க முடியாதது, பண வசூல் லேட் ஆனாலும் ப்ரொவிஷன் கூட்டம் மறுக்கிறது, நடந்த மோசடி, அதனால சரியா ரெக்கார்ட் ஆகாத பில்ஸ், தப்பா பிபிஇல சேர்த்த ட்ரைனிங் செலவு, கடைசியா கம்பெனி தொடர்ந்து இயங்குமாங்கிற அந்த பெரிய கேள்வி, இத்தனை ரிஸ்கையும் கவனமா பார்க்கணும். ஆமா, ஒவ்வொரு இடர்பாட்டையும் சரியா புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி ஆடிட் டெஸ்டிங்க பிளான் பண்ணி போதுமான ஆதாரங்களை திரட்டணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு கேள்வி கேட்கிற ஆராய்கிற மனப்பான்மையோட, அதாவது ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசமோட செயல்படணும். இந்த அலசல் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு பின்னால இருக்கிற சவால்களையும் அதை சரி பார்க்கிற தணிக்கையாளரோட வேலையோட முக்கியத்துவத்தையும் உங்களுக்கு ஓரளவுக்கு காட்டியிருக்கும்னு நம்புறோம். சரி, நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி. இந்த கம்பெனில ஒரு மோசடி நடந்திருக்கு. இதுக்கு கம்பெனியோட இன்டர்னல் கல்ச்சர் அல்லது கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் ஒரு காரணமா இருந்திருக்கலாம் இல்லையா? இதே சூழல் தணிக்கையாளர் இதுவரைக்கும் பெருசா கவனிக்காத வேற ஏரியாஸ்ல, உதாரணத்துக்கு ரெவென்யூ எப்படி ரெகக்னைஸ் பண்றாங்கங்கிறதுல ஏதாவது மறைமுகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லனா பணம் வசூலாக தாமதமாகிறதுக்கு கம்பெனியோட செயல்பாடு மட்டும் இல்லாம அந்த கிரெடிட் கண்ட்ரோலர் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற பொதுவான பொருளாதார காரணிகளும், வைடர் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாமா? இந்த கேள்விகளோட உங்களை விட்டுட்டு அடுத்த ஆய்வில் சந்திப்போம்.